ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மதியம் வணக்கம். இப்போ வந்து டைம் வந்து 2 மணி ஆக போகுது. இப்போ தான் வந்து குளிச்சுட்டு வந்து வெளியில் வந்தேன். இனிமேல் தான் நான் போய் ரெடி ஆகணும் கடைக்கு. என்ன ஒரு சார் வந்து இப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு போண்டா கிண்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. எப்படி கிண்டினாங்க நம்ம அவங்கள கேட்கலாமா? அடுத்தது வந்து எல்லாத்தையும் நான் என்னோடய வேலை எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டி வச்சிட்டேன். இப்போ மாமாவோட வேலை மட்டும்தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்களோ பார்க்கலாம். சூப்பர், பார்க்கவே நல்லா இருக்குது. இது என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு லூஸ் மாதிரியே பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன். உருளைக்கிழங்கு போண்டாக்கு வந்து கிண்டிட்டு இருக்கிறாருப்பா பாருங்க. இது வந்து பஜ்ஜி போடணும். பஜ்ஜி எப்படி போடுறாங்கன்னு நான் காட்டுறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? இன்னைக்கு என்னென்ன போடுவீங்க சொல்லுங்க, இதில் பார்ப்போம். ரெசிபி சொல்லுங்க கொஞ்சம். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு போண்டா வந்து செய்முறை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த வீடியோ தான். நாளைக்கு சிக்கன் போண்டா, இன்றைக்கி வந்து இந்த வீடியோ. இது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், என்னென்ன ரெசிபி போட்டிருக்கிறீங்கன்னு. உருளைக்கிழங்கு குக்கரில் வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு ஆயில் ஊற்றி வதக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுட்டு எடுத்துகிட்டு போட்டு மசாலாலாம் போட்டு கிண்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கறி மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் சால்ட்டு போட்டு எல்லாம் கிண்டி எடுத்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகுத்தூள், மல்லித்தூள். இது என்னன்னு பார்த்தீங்களன்னா சிக்கன் போண்டா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு நாளைக்கு ரெசிபி சொல்கிறேன். அது உருளைக்கிழங்கு போண்டா, இது சிக்கன் போண்டா. நல்லா வந்து கிண்டிகிட்டே இருந்தால் தான் எல்லாமே மசாலா வந்து எல்லாத்துலேயுமே போகும். அதனால் வந்து ஒரு 1/2 மணி நேரம் மாமா வந்து கிண்டிகிட்டே இருப்பாங்க. ஷோல்டரெல்லாம் வலிக்கும். ஆமாம், நான் எல்லா மசாலாம் போட்டுட்டு வந்துடுவேன். அவங்க தான் போய் கிண்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னால் கிண்ட முடியாது, குட்டி உண்டு கையில். அதனால் வந்து நானும் வந்து நிறைய காலையிலேருந்து அடுப்பாங்கரைக்கிட்டவே நின்று வேத்து கொட்டிட்டு அதனால் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ மாமா தான் இது ரெண்டுமே கிண்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. மசாலா எல்லாமே நான் போட்டு வந்துடுவேன், அவங்க தான் கிண்டுவாங்க. நான் வந்து சிக்கன் போண்டாக்கு வந்து ரெசிபி வந்து நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறியா? சொல்கிறேன். கும்முன்னு வாசனையாக வருது. யார் யாருக்கு சிக்கன் போண்டா வேணுமா எங்கள் கடைக்கு வாங்க கூடிய சீக்கிரம் ஓடி வாங்க. இப்போ நாங்கள் கடைக்கு கிளம்பு ரெடியாக போகிறோம். நல்லா இருக்கும் எங்கள் கடையில் சிக்கன் போண்டா. அது நீயே சொல்லுங்க. சரி விடுங்க, கிண்டிகிட்டே இருக்காதீங்க போதும். எல்லாமே கலைஞ்சிட்டு தானே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி. எப்படின்னா பஜ்ஜி மாவு கிண்டுறதுக்கு வந்து எல்லா மசாலா போட்டு வச்சுருக்குறாங்க. இதில் மாமா சால்ட்டு, மிளகாத்தூள், கடல மாவு, அரிசி மாவு எல்லாமே போட்டு மாமா தான் கிண்டுவாங்க. போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கிண்டுவாங்க. கொலிங் கிண்டுவாங்க. கட்டி பிடிக்காதபடி ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி எடுத்துகிட்டு ஒரு வாளியில் ஊற்றிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவோம் கடைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வேலை முடிச்சாச்சு. இப்போ மாமா வந்து நான் வந்து அவர் போண்டா கிண்டினார்ல, அதனால் சிந்தின்னுக்கிறாரு. அதனால் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் வருவாங்க. ஓகேங்களா? ஏங்க க்ளீன் பண்ணிட்டீங்களா? வேத்து ஓடா கிச்சனுக்கு வந்தாலே வேத்து கொட்டிடுது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் தான் போயிட்டு வந்தேன், வேத்து கொட்டிடுச்சு. நான் அதனால தான் காலையிலேருந்து கிச்சன்லேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். இவர் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நாம் தான் நனைஞ்சிட்டு வந்துட்டு வெளியில். நானும் ஒரு அணுக்கொடந்தோன்னே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். துவைச்சி போட்டுட்டேன். என்னோடய ஒர்க்கு முடிச்சுட்டு துவைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வெளியில் ஓடி வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு கடைக்கு ஓடி போகலாம். ஓடி போயிட்டு வியாபாரத்தை பண்ணிவிட்டு நைட் 10 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு வர வேண்டியதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வீட்டில் எல்லாருமே வந்து சும்மா இருக்காமல் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுங்கள். நீங்களும் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்களும். ஓகேங்களா? ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை. அடுத்த வீடியோவில் ஒரு வீடியோவில் சந்திக்கும். அடுத்தது வந்து சிக்கன் போண்டா ரெசிபி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? பாய்.